நான் உங்கள் எல்லாரையும் என்னுடைய சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வகுப்பு 7 உள்ள அழகு 7, அதாவது யூனிட் 7ல் உள்ள கணினி காட்சி தொடர்பு. இதை ஆங்கிலத்தில் வந்து கம்ப்யூட்டர் விஷுவல் கம்யூனிகேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லெசனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பாடத்துக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ அறிமுகம் பார்ப்போமா? பொதுவாகவே கணினி என்றாலே கணினி திரை, விசைப்பலகை, சுட்டி, மைய செயலகம் போன்றவை மட்டுமே நமது நினைவுக்கு வரும். ஸோ பொதுவாகவே கணினினா வந்து கம்ப்யூட்டர். கணினினா கம்ப்யூட்டர். நம்ம கம்ப்யூட்டர்னால என்னெல்லாம் நம்மளுக்கு நினைவுக்கு வரும்? கணினி திரை, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன், விசைப்பலகை, கீபோர்டு, சுட்டி அப்படின்னா மவுஸ். அதை ஏன் நம்ம சுட்டின்னு சொல்லியோன்னா அது வந்து பார்க்கக்கு சுட்டி மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து இது மாலைன்னா மாலையில் ஒரு சுட்டி போட்டிருப்போம். அது வந்து க்யூட்டாக இருக்கும். எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கும். மோஸ்ட்டாக வந்து மவுஸுடைய ஷேப்பில் இருக்கும். அதனால் அது வந்து சுட்டி ஷார்ட்டாக நம்ம வந்து இந்த மாலையுடைய அந்த சுட்டியை நினைவு கொண்டு வந்து நம்ம வந்து அதை நினைவுபடுத்தலாம். சுட்டி. மைய செயலகம். மைய செயலகம்னா சிபியு. ஏன்னா சிபியுன்னு ஒன்று இருந்தால் தான் கீபோர்டுக்குனாலும் அதுலேருந்து தான் கனெக்ஷன் வேணும். மவுஸுக்கு இருந்தால் கூட சிபியூலேருந்து தான் கனெக்ஷன் வேணும். கீபோர்டுக்கும் சிபியூலேருந்து தான் கனெக்ஷன் வேணும். கீபோர்டுக்கு, மானிட்டருக்கு, மவுஸுக்கு. இல்லைன்னா கம்ப்யூட்டர், கீபோர்ட், மவுஸ் எதுக்குமே யூஸே இல்லை, பயனே இல்லை. சிபியூ அதாவது மைய செயலகம்னு ஒன்று இல்லைன்னா இதுதான் என்னது நம்மளுடைய நினைவுக்கு வரும். கம்ப்யூட்டரை வந்து நம்ம நினச்சி பார்த்தோம்னா. ஸோ கணினியின் பாகங்கள் போன்ற கணினியை குறித்த அறிமுகத்தை 6ஆம் வகுப்பில் நான் கற்றுள்ளோம். ஸோ நம்ம வந்து கணினியை பற்றி ஏற்கனவே 6ஆம் வகுப்பில் பார்த்துருக்கோம். ஏன்னா சயின்ஸ் சப்ஜெக்டுக்கு கடைசி சப்ஜெக்ட் பாடம் வந்து யூனிட் வந்து என்னது கம்ப்யூட்டராக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம வந்து 6ஆம் வகுப்புலேயே நேரமே அப்படி பார்த்தா படிச்சிருப்போம். ஸோ இது தவிரையும் வந்து நம்மளுக்கு வந்து சில வன்முறைகளும், இது வந்து இயங்குவதற்கு சில வன்முறைகளும் மென்முறைகளும் வந்து முக்கியமாக வந்து பங்காற்றுகிறது. அவற்றை தவிர கணினி இயங்குவதற்கு சில வன்பொருட்களும் மென்பொருட்களும் முக்கிய பங்காற்றுகின்றன. வன்பொருட்கள்னா சாஃப்ட்வேர், மென்பொருட்கள்னா ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் பற்றியெல்லாம் நம்ம போன வருஷம் படிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ படிச்சிருப்போம் கன்ஃபார்ம். ஸோ அது வந்து முக்கியமாக வந்து பங்காற்றுது. சிபியூவும் வேணும், ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரும் நம்மளுக்கு கண்டிப்பாக அப்படி பார்த்தா வேணும். ஸோ இக்கணினியை நம் தேவைக்கு ஏற்றவாறு எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை இப்பொழுது அறிந்து கொள்வோம். ஸோ இதை வந்து எப்படி பயன்படுத்தணுங்கிறத நம்ம இப்போ வந்து பார்ப்போம். கோப்பு மற்றும் கோப்பு தொகுப்பு. ஸோ கோப்புனா என்ன, கோப்பு தொகுப்புனா என்ன? கோப்பு தொகுப்புனா என்ன? கோப்புனா வந்து ஃபைல், கோப்பு தொகுப்புனா ஃபோல்டர். கோப்புனா ஃபைல், கோப்பு தொகுப்புனா ஃபோல்டர். ஓகேவா? ஸோ கணினியை நாம் நாடுவதற்கான காரணம் அதன் வேகமும் தகவல்களை சேமிக்கும் திறனுமாகும். ஸோ கணினியை நம்ம எதுக்கு நாடுகிறோம்? அதுக்கு காரணம் வந்து அது வேகமாக செயல்படுது தானே.
தகவல்களை வந்து சேமிச்சு வைக்குது. நம்ம இல்லைன்னா தகவல்களை சேமிச்சு வைக்க முடியாது. அது கணினி வந்து வேகமாக சேமிச்சு வைக்கும். கணினியில் எவ்வாறு நம் தகவல்களை சேமித்து வைப்பது? கணினியில் நம்ம எவ்வாறு வந்து தகவல்களை சேமித்து வைப்பது? தனி கோப்பு அல்லது பல கோப்புகளை உள்ளடக்கிய கோப்பு தொகுப்பில் நமது செய்திகளை சேமித்து வைக்கலாம். நம்ம வந்து ஒரு தனி கோப்புனா ஃபைலு, ஒரு தனி ஃபைல் இல்லைன்னா பல கோப்பு, பல நிறைய ஃபைலை கொண்ட உள்ளடக்கிய கோப்பு தொகுப்பில் நமது வந்து அதோடைய கோப்பு தொகுப்பில் வந்து ஃபோல்டரில் வந்து நம்மளுடைய செய்திகளை வந்து சேமித்து வைக்கலாம். கோப்பு மற்றும் கோப்பு தொகுப்பு பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். இப்போ வந்து கோப்பு பற்றி கோப்பு தொகுப்பு பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து கோப்பு ஃபைலை பற்றி பார்ப்போம். கணினியில் இடம்பெற்றிருக்கும் செயலி மூலம் உருவாக்கப்படும் எந்த ஒரு வெளியீடு கோப்பு என்று அழைக்கப்படுகின்றது. கணினியில் இடம்பெற்றிருக்கும், நம்ம வந்து கணினியில் இடம்பெற்றிருக்கோம்ல செயலினா வந்து அப்ளிகேஷன்னா வந்து ஆப்புடைய மூலம் வந்து கணினியில் உள்ள அந்த அப்ளிகேஷன் உள்ள மூலம் செயலியுடைய மூலம் வந்து உருவாக்கப்படும் எந்த ஒரு வெளியீடும் கோப்பு என்று அழைக்கப்படுகின்றது. அதால் வந்து வெளியிடப்படும் அவுட்புட் உள்ள அந்த கோப்பு ஃபைல்ஸ் இருக்குல்ல, இந்த கணினியில் இடம்பெற்றிருக்கும் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே மூலம் உருவாக்கப்படும் எந்த ஒரு வெளியீடும், அதில் உருவாக்கப்படும் எந்த ஒரு வெளியீடுமே ஒரு கோப்பு அதாவது ஃபைல்னு சொல்லுவோம். ஆகவே நாம் பயன்படுத்தும் செயலியின் தன்மையை கொண்டே கோப்பின் தன்மை அமைகிறது. ஆக வந்து நாம் பயன்படுத்தும் செயலி இருக்குல்ல அப்ளிகேஷன், அதோடைய மூலம்தான் அதோடைய தன்மையை கொண்டுதான் என்னது கோப்பின் தன்மை அமைகிறது. கோப்புடைய தன்மை வந்து அமைகிறது, அது ஃபைலுடைய தன்மை அமைது. இதில் காட்டப்பட்டிருக்கல டாக், எக்ஸ்எல்எஸ், பிபிடி, பிடிஎஃப் இதெல்லாம் தான் ஃபைல்ஸ். இதெல்லாம் ஜேபிஜி, இபிஎஸ், பிஎஸ்டி, பிஎன்ஜி, ஜிப், சிஎஸ்எஸ், ஹெச்டிஎம், எம்பி3, ஏவிஐ, டபிள்யூஏவி, டிஎல்எல், டிஹெச்டினா டெக்ஸ்ட். இது வந்து தான் கோப்புகள் ஃபைல்ஸ். அந்த மாதிரி ஆங்கில புக்கில் பார்த்தோன்னா 12 கோப்புகள் தான் இருக்கும். ஆனால் தமிழ் புத்தகத்தில் பார்த்தோன்னா 16 கோப்புகள் இருக்கும். அடுத்து வந்து கோப்பு தொகுப்பு பற்றி பார்க்க போகிறோம். கோப்பு தொகுப்பு என்பது பல கோப்புகளை உள்ளடக்கிய பெட்டகம் போன்றதாகும். ஒரு ஃபோல்டர் முதல்ல வந்து கோப்பு தொகுப்புனா ஆங்கிலத்தில் என்னன்னு பார்ப்போம். ஃபோல்டர், கோப்பு தொகுப்புனா வந்து ஃபோல்டர். கோப்பு தொகுப்பு என்பது அதாவது ஃபோல்டருங்கிறது வந்து பல கோப்புகளை உள்ளடக்கிய பெட்டகம், அதாவது ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம்ல, அதான் சேவ் பண்ணி வைக்கியதாகும். பல கோப்புகளை வந்து சேவ் பண்ணி வைக்கியதாகும். கோப்புகளை தேவைக்கேற்ப நாம் உருவாக்கி கொள்ள முடியும். கோப்புகளை வந்து நம்மளுடைய தேவைக்கேற்ப நம்ம எவ்வளோ டைப் பண்ணி சேவ் பண்ணாலும் அது வந்து கோப்புனாகும், ஃபைலுனாகும். இன்னும் தெளிவாக கூற வேண்டுமெனில் நூலகத்தில் உள்ள புத்தக அலமாரியை நாம் கருத்தில் கொள்வோம். இன்னும் இதை வந்து தெளிவாட்டு கூறணும்னா நம்ம வந்து நூலகத்தில் உள்ள புத்தக
அலமாரியை நாம் கருத்தில் கொள்வோம். அந்த புத்தகத்தில் உள்ள அலமாரியை பார்த்தீங்களா, அதில் புத்தகத்தை பார்த்தீங்களா, அது வந்து எப்படி இருக்குது, அலமாரியில் புக்கை வந்து ஒதுக்கி வைக்காம எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. அதில் உள்ள ஒரு தனித்த புத்தகம், அதில் உள்ள ஒரு தனித்த புத்தகம் என்பது கோப்பு என்றும். இதில் ஒரு தனியாட்ட ஒரு புத்தகம் இருக்குல்ல, இந்த புத்தகத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், கோப்புன்னு சொல்லலாம். அனைத்து புத்தகங்களையும் கொண்ட அலமாரியை கோப்பு தொகுப்பு என்றும் நாம் கூறலாம். இந்த அலமாரி இருக்குல்ல, இந்த அலமாரியை வந்து நம்ம இந்த அலமாரியை கோப்பு தொகுப்பு, நம்ம இதை வந்து கோப்பு தொகுப்பு என்றும் கூறலாம். அடுத்து, பொதுவாக சுட்டியில் வலது பொத்தானை அழுத்தியதும் கணினி திரையில் பல்வேறு தெரிவுகள் தோன்றும். ஸோ பொதுவாக வந்து இது சுட்டி, இந்த சுட்டியில் உள்ள வலது, அதாவது ரைட் பட்டன்னு சொல்லுவாங்க, வலது பொத்தானையை வந்து நம்ம வந்து அழுத்தம்போ, அதாவது கிளிக் பண்ணம்போ கணினி திரையில் பல்வேறு தெரிவுகள் தோன்றும். அந்த கணினி திரை இருக்குல்ல, அதாவது கம்ப்யூட்டரில் வந்து பல்வேறு தெரிவுகள், அதாவது தெரிவுகள்னா நோட்ஸ், பல்வேறு தெரிவுகள் வந்து தெரியும். நம்மளுக்கு பார்க்கக்குள்ள நிறைய தெரிவுகள் வந்து தெரியும். அதில் நியூ என்பதை சொடுக்கினால், அதில் வந்து நியூ என்கிறத சொடுக்கினால் மேலும் பல தெரிவுகள் தோன்றும். அதில் ஸோ இது கணினின்னா அதில் வந்து நியூன்னு இருக்கும், அதை வந்து தொட்டா மேலும் பல இன்னும் நிறைய தெரிவுகள், அது மெனியூன்னு சொல்லுவோம்ல, அது கூட சொல்லலாம். தெரிவுகள்னா மெனியூ தான், நிறைய மெனியூ வந்து தெரியும், தோன்றும். அதில் ஃபோல்டர் என்பதை சொடுக்கினால் புதிய ஃபோல்டர் நமது பயன்பாட்டிற்கு வந்துவிடும். அதில் வந்து ஃபோல்டருங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணால் நம்மளுக்கு நம்ம பயன்படுத்துவோம்ல, அதில் வந்து இன்னும் நிறைய புதிய ஃபோல்டர் வந்து வரும் நம்ம யூஸ் பண்ணியதில், பயன்படுத்தியதில். அதாவது அதாவது கோப்பு தொகுப்பு வந்து தோன்றும். அடுத்து, இந்த ஃபோல்டரில் நாம் உருவாக்கிய ஃபைல்களை விருப்பப்படி சேமித்து வைக்கலாம். ஸோ இதுதான் ஃபோல்டர், அதாவது கோப்பு தொகுப்பு வந்து இதே மாதிரி தான் இருக்கும் பார்க்கக்கு. இதில் வந்து நம்ம தேவைப்படுற அளவு ஃபைல்ஸை வந்து சேமித்து வைக்கலாம். ஓகே, இந்த வீடியோ இதோடு முடித்துக்கொள்கிறேன். நம்ம வந்து மீதி கோப்புகளை உருவாக்குதல் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.